போன எபிசோடில் நம்ம எதை பற்றி பார்த்தோம் அப்படின்னா பார்கவ முனிவருக்கும் சுகனிக்கும் வந்து திருமணம் நடந்துருச்சு. சுகனி வந்து பார்கவ முனிவருக்கு ஏற்ற மாதிரி அவங்க பதிவிரதையாக இருந்து பார்கவ முனிவரை பார்த்து அவங்க சேவை செய்யவும் செஞ்சாங்க. பார்கவ முனிவர் ரொம்ப சந்தோஷப்படவும் செய்கிறாங்க. அப்போ தான் வந்து சுகனி ஒரு நாள் அவங்க தண்ணி எடுக்கிறதுக்காக பக்கத்தில் இருந்த தடாகத்துக்கு அவங்க தண்ணி எடுத்து வந்துட்டு இருந்தாங்க. அந்த சமயத்தில் சூரிய புத்திரர்களான அஸ்வினி தேவர்கள் வந்து சுகனியை பார்க்குறாங்க. பார்த்த உடனே அவங்க மனசை பறிகொடுக்கவும் செய்கிறாங்க. அதனால் அவங்க சுகனி முன்னாடி காட்சி கொடுத்து சுகனிக்கிட்ட சொல்கிறாங்க, நீ யார் அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ அவங்க சொல்கிறாங்க, நான் பார்கவ முனிவரோட மனைவி, என் பேர் சுகனி, என்னோடய தந்தை தான் வந்து சரியாதி மன்னன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ அஸ்வினி தேவர்கள் சொல்கிறாங்க, இவ்வளோ அழகான ஒரு பெண் வந்து ஒரு குருட்டு முனிவரை போய் திருமணம் பண்ணிக்கிறதா? நீ எதுக்காக அவங்களை திருமணம் பண்ணன்னு தெரியல, ஆனால் அந்த முனிவரால் உனக்கு எந்த சுகமும் கிடைக்காது. அதனால் அந்த முனிவரை கைவிட்டுட்டு எங்கள் கூட தேவலோகம் வந்துருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ சுகனி வந்து ரொம்ப அமைதியாக இருக்காங்க. அப்போ அஸ்வினி தேவர்கள் சொல்கிறாங்க, நீ எங்களோட தேவலோகம் வந்த இல்லை எங்களில் ஒருத்தர் யாராவது நீ திருமணம் பண்ணிக்கிட்டே அப்படின்னா நீ தேவலோகத்துக்கு வந்து நீ எல்லா சுகங்களையும் அனுபவிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சுகனி வந்து அஸ்வினி தேவர்கள் சொன்ன விஷயத்தை யோசிக்கிறாங்க. அவங்க யோசித்து அவங்க என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி அவங்க நின்றுட்டுருக்காங்க. இப்போ சுகனி வந்து அஸ்வினி தேவர்கள் சொன்ன மாதிரியே அவங்க அந்த முனிவரை கைவிட்டுட்டு அவங்க தேவலோகம் போகிறாங்களா, இல்லை என் கணவர் தான் முக்கியம்னு சொல்லிட்டு அங்கேயே இருக்காங்களா அப்படிங்கிறத தெரியணும் அப்படின்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணால் முழுசாக பாருங்கள். அஸ்வினி தேவர்கள் சுகனியை பார்த்து சொல்கிறாங்க, பெண்ணே நல்லா யோசி, இந்த முனிவருக்கு வந்து வயதாகிடுச்சு, இந்த முனிவர் கண்ணும் தெரியாது, அப்படிங்கிறப்போ உனக்கு எந்த விதத்தில் அவர் வந்து உபயோகமாக இருப்பார் அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியல, உன்னோட ஆசைகளை அவர் பூர்த்தி பண்ணுவாருன்னு தெரியல. எல்லாம் தான் வந்து முனிவர் வந்து உனக்கு எல்லாமே செய்யக்கூடியவராக இருந்தாலுமே வந்து அவர் வயது முதுனால அவர்னால உன்னோட காம இச்சையில் உன்னை பூர்த்தி பண்ண முடியாது. அப்படிங்கிறப்போ உன் உணர்வுகளை நீ எப்படி வந்து மதிப்பு கொடுப்ப, உன் உணர்வுகளை வந்து எப்படி நீ கட்டுப்படுத்துவ? அதனால் நாங்கள் பாரு எவ்வளோ இளமையோடு இருக்கோம், எவ்வளோ அழகாக இருக்கும், எங்களில் 2 பேரில் யாராவது ஒருத்தரை நீ திருமணம் பண்ணிக்கிட்டு எங்களோட நீ தேவலோகம் வந்துரு, உனக்கு எல்லா சுகங்களையும் நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. சுகனி வந்து கொஞ்சம் யோசிச்சுட்டு அவங்களுக்கு பயங்கரமான கோபம் வருது. சுகனியோட கோபத்தில் அவங்க கண்கள் எல்லாமே செவக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்போ அஸ்வினி தேவர்களை பார்த்து சொல்கிறாங்க, அஸ்வினி தேவர்களே, நீங்கள் சூரிய புத்திரர்கள்னு சொல்கிறீங்க, எல்லாருக்கும் தர்மத்தை மட்டுமே வழங்கக்கூடிய சூரிய பகவானோட புத்திரர்களாக இருந்துக்கிட்டு நீங்கள் இப்படி அதர்மத்தின் வழியை பற்றி நீங்கள் எனக்கு சொல்லலாமா? ஒரு பெண் வந்து தன்னோட கணவருக்கு பிரிவதையாக இருக்காங்க அப்படின்னா அவங்கள நீங்கள் போற்றி புகழணுமே தவிர அவங்க கணவரை விட்டுட்டு எங்கள் கூட வந்துருங்கன்னு சொல்லி நீங்கள் கீழ்த்தனமாக கேட்கக்கூடாதுன்னு உங்களுக்கு தெரியாதா? நீங்கள் இப்படி பண்ணுவீங்கன்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட நினைக்கவே கிடையாது. உங்கள் மேலே எனக்கு நிறைய மதிப்பு மரியாதைகள் இருந்துச்சு, ஆனால் சூரிய பகவானோட பேரை கெடுக்கிறதுக்குனே நீங்கள் வந்திருக்கீங்க போல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ அஸ்வினி தேவர்கள் சொல்கிறாங்க, நாங்கள் வந்து எங்களுக்காக சொல்லலை, நான் உங்கள் மேலே ஆசை கொண்டோன்றக்காக சொல்லலை, நீ வந்து உன் வாழ்க்கையை இழந்துடக்கூடாது, உன் வாழ்க்கையை அழிச்சிடக்கூடாதுன்னு தான் நான் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ சுகனி வந்து சொல்கிறாங்க, நீங்கள் என்னதான் சொன்னாலும் என் கணவர் தான் என் கண் கண்ட தெய்வம், நான் அவர் கூட தான் இருப்பேன், அவருக்கு தான் நான் பதிவிரதையாக இருப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ அஸ்வினி தேவர்கள் சொல்கிறாங்க, நீ ஏன் வந்து இப்படி உன் கணவருக்காக நீ வந்து போராடுற எனக்கு தெரியல, அவர் வயதானவர், இன்னும் எத்தனை வருஷங்கள் இருப்பார் சொல்ல முடியாது, அவர் வயதில் உன்னை வந்து நல்லா பார்த்துக்க முடியுமான்னு தெரியாது, அதை பற்றி நீ யோசிக்கவே மாட்டியா அப்படின்னு சொல்லி அஸ்வினி தேவர்கள் சொல்கிறாங்க. சுகனியோட கோபம் உச்சத்தையே தொட்டுருச்சு. அப்போ அஸ்வினி தேவர்களை பார்த்து சொல்கிறாங்க, இன்னொரு வார்த்தை என் கணவரை பற்றி ஏதாவது சொன்னீங்க அப்படின்னா நான் வந்து அரசகுமாரியாக இருந்தவ, அப்படிங்கிறதுனால என் மனசில் வந்து எதுக்கும் பயமும் கிடையாது, நான் வந்து தைரியத்தை கொண்டவ, அது மட்டும் இல்லாமல் என்னோட கணவரான சவண முனிவருக்கு நான் முனிபத்தினியாக இருக்கேன், எனக்கு கடவுள் அனுகிரகம் அப்படிங்கிறது பரிபூர்ணமாக இருக்குது, என் கோவத்தையும் கடவுள் அனுகிரகத்தையும் ஒன்றா சேர்ந்து உங்களுக்கு சாபம் கொடுத்தேன் அப்படின்னா நீங்கள் சூரிய புத்திரர்கள் கூட நான் பார்க்க மாட்டேன், உங்களுக்கு சாபம் கொடுத்து உங்களுக்கு துன்பங்களை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை கேட்டு அஸ்வினி தேவர்கள் வந்து திகச்சு போய் நிற்கிறாங்க. அந்த சமயத்தில் சுகனி வந்து சொல்கிறாங்க, நான் கண் நிமிக்கிற நேரத்தில் என் கண் முன்னாடி இருந்து நீங்கள் ஓடிடுங்க, இல்லை அப்படின்னா நீங்கள் சாபங்கள் பெறுவீங்க, என்னோட பதிவிரத்தை வந்து நீங்கள் பரிசோதனை பண்ணி பார்க்காதீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அஸ்வினி தேவர்கள் சுகனியோட வார்த்தையை கேட்டு அவங்க அதிர்ந்து போகிறாங்க. கொஞ்சம் கூட அவங்க முகத்தில் பயம் காட்டாமல் அவங்க சுகனியை பார்த்து சொல்கிறாங்க, சுகனியே, உன்னோட கற்பின் பெருமையை நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம், நீ எவ்வளோ பெரிய பதிவிரதை அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டோம், உன்னை பரிசோதனை பண்ணுறதுக்காக தான் நாங்கள் இந்த நாடகத்தை ஆடினோம், நீ வந்து கோவப்படாத, உன் மேலே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் ஏற்பட்டுருச்சு, என்ன வரங்கள் வேணுமோ கேள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ சுகனி வந்து ரொம்ப பணிவோட அஸ்வினி தேவர்களை வணங்கிட்டு, எனக்கு எந்த வரமும் வேண்டாம், நீங்கள் போகலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ அஸ்வினி தேவர்கள் வந்து சொல்கிறாங்க, நாங்கள் வந்து தேவலோகத்தில் இருக்கக்கூடிய தேவ வைத்தியர்கள், அப்படிங்கிறதுனால எங்களால் குணப்படுத்த முடியாத
முடியாத எந்த நோயுமே கிடையாது. நாங்கள் நினச்சோம் அப்படின்னா எதை வேணால் குணப்படுத்த முடியும், எந்த நோயை தீர்க்க முடியும். நாங்கள் நினச்சோம் அப்படின்னா உன் கணவரோட குருட்டுத்தன்மையை வந்து நாங்கள் போக்கி அவருக்கு கண்ணில் வந்து பார்வை வரா மாதிரி செய்ய முடியும். அது மட்டும் இல்லாமல் உன் கணவர் முதிர்ந்தவராக இருக்கார் இல்லையா, அவரை கூட நாங்கள் இளமைக்கு திரும்ப கொண்டு வர முடியும். எங்களை போலவே அழகு முழுந்தவராக அவரை மாற்ற முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அஸ்வினி தேவர்கள் சொன்னதை கேட்ட உடனே சுகனி வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. என் கணவருக்கு அவர் இழந்த கண் பார்வையை அவங்களால கொண்டு வந்து கொடுக்க முடியும் அப்படின்னா அதை திரும்ப கொண்டு வாங்க, நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ அஸ்வினி தேவர்கள் சொல்கிறாங்க, உன் கணவருக்கு வந்து இழந்த கண் பார்வை மட்டும் கிடையாது, அவர் இழந்த இளமையை கூட எங்களால் கொடுக்க முடியும். அது அந்த அளவுக்கு எங்கிட்ட பலங்கள் இருக்குது, எங்கிட்ட சக்திகள் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ சுகனி வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. அப்போ அஸ்வினி தேவர்கள் சொல்கிறாங்க, நீ கேட்டதை நான் செய்யணும் அப்படின்னா எங்ககிட்ட ஒரு நிபந்தனை இருக்குது. அந்த நிபந்தனைக்கு சரின்னு சொன்னேன்னா நான் வந்து உன் கணவருக்கு அவர் இழந்த கண் பார்வையும் இழந்த இளமையும் நான் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ சுகனி வந்து அது என்ன நிபந்தனை அப்படின்னு சொல்லி ஒரு தயக்கத்தோடு கேட்குறாங்க. அப்போ அஸ்வினி தேவர்கள் வந்து சொல்கிறாங்க, உன் கணவருக்கு வந்து அவர் இழந்த கண் பார்வையை நாங்கள் கொடுத்துட்றோம். அதுக்கப்புறம் அவர் இழந்த இளமையை திருப்பி கொடுக்குறப்போ அவர் எங்களை போலவே தோற்றம் கொண்டவராக இருப்பார். அந்த சமயத்தில் நாங்கள் ஒரு தடாகத்தில் இறங்குவோம். நாங்கள் 3 பேருமே ஒரு தடாகத்தில் இறங்கி நாங்கள் முங்கி வெளியே வரப்போ உன் கணவர் வந்து எங்களைப் போலவே அழகு மிகுந்தராக மாறிவார். அவர் பார்க்குறதுக்கு எங்களைப் போலவே இருப்பார். அந்த சமயத்தில் எங்கள் 3 பேரில் நீ யாரை வேணால் தேர்ந்தெடுக்கலாம், அது உன் கையில் தான் இருக்குது. இந்த நிபந்தனைக்கு சரி அப்படின்னா நீ வந்து உன் கணவர்கிட்ட கேட்டு வா, நாங்கள் வந்து அவங்களை சரி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே சுகனிக்கு வந்து ஒரு பக்கம் சந்தோஷமாகவும் இருக்குது, இன்னொரு பக்கம் ஒரு குழப்பத்தோடையும் இருக்குது. இவங்க வந்து தேவர்கள் தேவ மாயினால் நம்மளை கணவரை கண்டுபிடிக்க முடியாமல் அவங்க நம்மளை திசை திருப்பி விட்டாங்க அப்படின்னா நம்மளோட பதிவிரதம் அப்படிங்கிறது களைஞ்சிருமே, நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி அவங்க யோசிக்கிறாங்க. சரி இருந்தாலும் நம்ம கணவர்கிட்ட ஒரு வார்த்தை கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நேராக அஸ்வினி தேவர்களை அழைச்சிக்கிட்டு அவங்க ஆசிரமத்துக்கு போகிறாங்க. அங்கே போய் அவரோட கணவரான பார்கவ முனிவரை பார்த்து வணங்கிட்டு அவங்க நடந்த விஷயத்தெல்லாம் எடுத்து சொல்கிறாங்க. இவங்க இந்த அஸ்வினி தேவர்கள் சொன்ன நிபந்தனைக்கு உங்களுக்கு சரி அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா உங்களுக்கான மருத்துவத்தை வந்து அவங்கள பார்க்க சொல்லலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ முனிவர் வந்து சொல்கிறாங்க, பதிவிரதையே எதுக்கும் பயப்படாத, நீ வந்து சரியாக என்னை தான் தேர்ந்தெடுப்ப, எதுக்கும் பயப்படாத அப்படின்னு சொல்லி அவங்க ஆசீர்வாதங்கள் கொடுக்குறாங்க. சுகனிக்கு வந்து ஒரு பக்கம் மனசில் ஒரு தைரியம் ஏற்படுது, இன்னொரு பக்கம் இருந்தாலும் ஒரு பயமும் இருக்குது. நம்ம தப்பு ஏதாவது பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்து பதிவிரதில் கெட்டுருவோம். அது மட்டும் இல்லாமல் இந்த அஸ்வினி தேவர்கள் நம்ம பதிவிரத்தை கெடுக்கிறதுக்காகவே ஏதாவது சூழ்ச்சி பண்ணலாம், நம்ம என்ன பண்ணுறதுன்னு சொல்லி அவங்க யோசித்து அவங்க ஆதிபராசக்தி நோக்கி வேண்டவும் செய்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் தாயே நீ தான் என்னை காப்பாற்றணும், நீ தான் வந்து என் கணவரை தேர்ந்தெடுக்கிறதுக்கு எனக்கு உள்ளுணர்வில் இருந்து நீ வந்து என்னை இயக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆதிபராசக்தியும் சுகனிக்கு அருள் புரியவும் செய்கிறாங்க. அந்த சமயத்தில் அஸ்வினி தேவர்கள் வந்து அவங்க பார்கவ முனிவரோட கண் பார்வைக்காக அவங்க சிகிச்சை கொடுக்கவும் செய்கிறாங்க. அஸ்வினி தேவர்களோட சக்திகளால் அவங்க முனிவருக்கு வந்து இழந்த கண் பார்வை திரும்ப கொடுக்கவும் செய்கிறாங்க. முனிவர் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அந்த சமயத்தில் அஸ்வினி தேவர்கள் வந்து சொல்கிறாங்க, என்னோட மந்திர சக்தியால் பக்கத்தில் வந்து ஒரு தடத்தை நாங்கள் உருவாக்கியிருக்கோம். அந்த தடாகத்தில் நாங்கள் 3 பேரும் உள்ளே இறங்குவோம். உள்ளே முங்கி எந்திரிச்சு வரப்போ நாங்கள் 3 பேரும் பார்க்குறதுக்கு இளமை மிகுந்தவங்களா, பார்க்க ஒரே மாதிரி தேஜஸ் வாய்ந்தவங்களா இருப்போம். எங்கள் 3 பேரில் நீ வந்து யாரை வேணால் தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அஸ்வினி தேவர்கள் சொல்கிறாங்க. அப்போது சுகனி வந்து சரின்னு சொல்கிறாங்க. 3 பேரும் தடாகத்துக்குள்ளே முங்கி அவங்க வெளியே எந்திரிச்சு வரப்போ அதிகமான தேஜஸ் வந்து அவங்க பார்க்குறதுக்கே ரொம்ப இளமையோட எல்லாருமே ஒரே மாதிரி இருக்காங்க. அப்போ சுகனி வந்து ஆதிபராசக்தியை மனசில் வேண்டுறாங்க. அப்போ ஆதிபராசக்தியோட அருளால் அவங்க உள்ளுணர்வில் அவங்க கணவரை சரியாக தேர்ந்தெடுத்து அவங்க மாலையிடவும் செய்கிறாங்க. இதை பார்த்து அஸ்வினி தேவர்கள் வந்து மிரண்டு போகிறாங்க. இவங்க வந்து சாதாரண ஆள் கிடையாது, சுகனி வந்து மிகப்பெரிய பதிவிரதையாக இருக்காங்க. இதுக்கு மேலே சுகனி கிட்ட நம்ம எந்த வம்பு வச்சுக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க முடிவு பண்ணவும் செய்கிறாங்க. சுகனி வந்து பார்கவ முனிவரை சரியாக தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு மாலையிட்டதுனால பார்கவ முனிவர் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. சுகனியை பார்த்து அவங்க உச்சி முகரவும் செய்கிறாங்க. அப்போது பார்கவ முனிவர் வந்து அஸ்வினி தேவர்களை பார்த்து சொல்கிறாங்க, அஸ்வினி தேவர்களே உங்களால் நான் ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்கேன், எனக்கு போன கண் பார்வையை திரும்ப கொடுத்துருக்கீங்க, நான் இழந்த இளமையை திரும்ப எனக்கு கொடுத்துருக்கீங்க, அதனால் உங்களுக்கு என்ன வரங்கள் வேண்டுமோ கேளுங்க, நான் உங்களுக்கு அதை நிறைவேற்றி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ அஸ்வினி தேவர்கள் வந்து சொல்கிறாங்க, நாங்கள் வந்து தேவர்கள், எங்களுக்கான தேவையை வந்து உங்களால் நிறைவேற்றி வைக்க முடியுமா, உங்ககிட்ட அவ்வளோ சக்திகள் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ அந்த சவண முனிவர் சொல்கிறாங்க, நீங்கள் எது கேட்டாலும் உங்களுக்கு நான் நிறைவேற்றி வைக்கிறேன், என்னோட தவ வலிமையை நீங்கள் குறைச்சி இட போடாதீங்க, நீங்கள் என்ன கேட்டாலும் அதை நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ அஸ்வினி தேவர்கள் வந்து சொல்கிறாங்க, எங்களுக்கும் இந்திரதேவனுக்கும் ஒரு பிரச்சனை இருக்குது, அதை உங்களால் தீர்த்து வைக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ முனிவர் வந்து சொல்கிறாங்க, அது என்ன பிரச்சனையாக இருந்தாலும் அதை நான் தீர்த்து வைக்கிறேன், அதை என்கிட்ட சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்படி அஸ்வினி தேவர்களுக்கும் இந்திரனுக்கும் என்ன பிரச்சனையாச்சு, அதை இந்த முனிவர்னால தீர்த்து வைக்க முடிஞ்சுதா இல்லையா அப்படிங்கிறத பற்றி தெரியணும் அப்படின்னா அடுத்த வர எபிசோட கன்யூஸாக பாருங்கள்.